கழகத்தை வார்த்தெடுத்த மனித புனிதவதி புரட்சித் தலைவி அம்மா வழியில் கழகத்தை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற கழகத்தின் பொதுச் செயலாளர், மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர், முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தமிழர் எடப்பாடியாருடைய ஆணைக்கிணங்க தமிழகத்தில் நடக்கிற சட்ட ஒழுங்கை கண்டித்தும் போதைய கலாச்சாரத்தை கட்டுப்படுத்த தவறிய ஸ்டாலின் அரசு ராஜினாமா செய்ய வேண்டும். அண்மையில் நடந்த இந்தியாவின் தலைசிறந்த பல்கலைக்கழகங்கள் ஒன்றான முதன்மை இடத்தை பெற்றிருக்கின்ற அண்ணா பெயரை தாங்கியிருக்கின்ற அண்ணா பொறியியல் பல்கலைக்கழகத்தில் நடந்த விரும்பத்தகாத பாலியல் சீண்டலை முறையாக கையாளாமல் இன்றைக்கு பத்திரிகைகளும் ஊடகங்களும் கூறுவதைப் போல தன்னுடைய இயக்கத்தை சார்ந்த ஞானசேகரன், சைதாப்பேட்டையினுடைய மாணவரணி துணை அமைப்பாளர், அவர்தான் முக்கிய குற்றவாளியாகவும், சார் என்ற நபர் பாதிக்கப்பட்ட மாணவி அவரும் இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறார். அது குறித்து எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இன்னைக்கு சட்டத்துறை அமைச்சர் அவர் எங்களுடைய இயக்கத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர் கிடையாது என்று சொன்னாலும் கூட முரசொலி பத்திரிகையிலும் அதே நேரத்தில் கலைஞருடைய பிறந்தநாள் நிகழ்ச்சியிலும் அந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினரும் மாவட்ட செயலாளருமான சுகாதாரத்துறை அமைச்சரோடு அவர் கலந்து கொள்கின்ற நலத்திட்ட நிகழ்ச்சியிலும் அவர் இருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த ஞானசேகரனை இந்த அரசாங்கம் காப்பாற்றுவதற்காகவும் மந்திரிகளோடு அவர் தொடர்பில் இருக்கிறார் என்பதற்காக காவல்துறை பயந்து கொண்டு சட்டத்துக்கு புறம்பாக, உச்சநீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதலின் புறம்பாக சென்னை மாநகரத்தினுடைய ஆணையாளர், காவல்துறை ஆணையாளர் அவர்கள் தன்னிச்சையாக பேட்டி கொடுத்திருக்கிறார். எஃப்ஐஆர் காப்பி, முதல் தகவல் அறிக்கை, குற்றவாளியை பற்றி தகவல் அறிக்கை இன்றைக்கு ஊடகத்திலே வெளியிடப்பட்டு அது மிகப்பெரிய சர்ச்சைக்குரியதாக இருக்கிறது. எனவே இதையெல்லாம் கண்டித்து போதை கலாச்சாரத்தை ஒடுக்க வேண்டும். தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி என்றைக்கு அமைந்ததோ அதிலிருந்து இன்றைக்கு ஆளுங்கட்சி சார்ந்த நிர்வாகிகளே கஞ்சா, போதை போன்ற அந்த விற்பனையில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக ஜாபர் சாதிக் முதலமைச்சர் குடும்பத்தோடு இணக்கமாக இருப்பதைப் போல அவர் முதலமைச்சரோடும் துணை முதலமைச்சரோடும் துணை முதலமைச்சருடைய துணைவியாரோடும் தமிழக டிஜிபியோடும் இருக்கின்ற புகைப்படத்தை வெளியிட்டு கடைசியில் பார்த்தால் அவர் போதை மன்னனாக இருக்கிறார். தமிழகத்தை வழித்தடமாக கொண்டு வெளிநாட்டுக்கு போதைப் பொருளை கடத்தி விற்பனை செய்பவர் என்று இன்னைக்கு மத்திய குற்றப்பிரிவு போதை தடுப்பு மதுவிலக்கு துறை, இந்த போதை ஒழிப்பு துறை கண்டுபிடித்து இன்னைக்கு நடவடிக்கை எடுத்திருக்கிறது. அதே மாதிரி தொடர் குற்றங்கள் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கு. இதை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி வேண்டும், யார் என்ற அந்த நபர் யார், அதை ஏன் சென்னை ஆணையாளர் மூடி மறைக்க வேண்டும் என்பதையெல்லாம் தெளிவுபடுத்த வேண்டும் என்பதற்குத்தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடந்தது. சாத்வீக முறையில்
நாங்கள் 4 நாட்களுக்கு முன்பாகவே காவல்துறையிடம் அனுமதி வாங்கிவிட்டோம். இந்த இடம் 60 அடி ரோடு, நம்முடைய தேசப்பிதா மகாத்மா காந்தி பெயரை கொண்டிருக்கின்ற இந்த இடத்தில் அஹிம்சை வழியில் அவர் நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தார். அதே மாதிரி அஹிம்சை வழியில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டு மக்களுக்கு போதையிலிருந்து விடுதலை கிடைக்க இந்த ஆட்சி அகற்ற வேண்டும் என்பதற்காக இங்கே போராட்டத்தை, இன்னைக்கு கண்டன போராட்டத்தை நடத்தணும். உங்களுக்கு எல்லாம் தெரியும், அமைதியான முறையில் நடத்தணும். எந்த விதமான யாருக்கும் எந்தவித தொந்தரவும் கிடையாது, போக்குவரத்தே இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எங்களை ஆர்ப்பாட்டத்தை முடித்தவுடன் எங்களை குற்றவாளிகளை கைது செய்தது போல காவல்துறை எங்களை கைது செய்து அருகாமையில் இந்த இருக்க கண்ணையா முத்தம்மாள் கல்யாண மகாலில் அடைத்து விட்டார்கள். நான் கூட ஒளிபெருக்கி மூலமாக பெண்கள் எல்லாம் மிக பெரும் திரளாக வந்திருந்தார்கள். பெண்கள்லாம் நீங்க போங்க, வீட்டுக்கு போங்க. அதே மாதிரி பணி இருக்கிறவங்க, கழகத்தில் இருக்க வந்த நிர்வாகிகள்லாம் போங்க. யார் இங்க 24 மணி நேரம், இங்க 12 மணி நேரமோ அல்லது அரசாங்கம் சொல்கிற அளவுக்கு எப்படியெல்லாம் நம்ம எப்படி செய்வார்கள் தெரியாது. ஏன்னா புத்தாண்டு பிறக்கிற, ஆங்கில புத்தாண்டு பிறக்கிற இந்த சூழ்நிலையில் போறவங்க எல்லாம் போகலாம் என்று சொல்லிவிட்டு நாங்கள் இங்கே 500 பேர் கலந்து கொண்டோம். இன்னைக்கு காலையிலிருந்து அமைதியாக இருந்து இன்னைக்கு எங்க அறவழி போராட்டத்திற்கு இன்னைக்கு வித்திடுகின்ற வகையில் இன்னைக்கு அரசாங்கமே எங்களை விடுதலை செய்திருக்கிறது. இதுதான் இது இந்த எப்பவுமே வழக்கமான ஒன்று. இந்த அரசாங்கம், இவர் இன்னைக்கு இருக்க முதலமைச்சர் மட்டுமல்ல, அவங்க அப்பாவும் அப்படித்தான். தொடர்ந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அச்சுறுத்துகின்ற வகையிலும் தொண்டர்களை கட்டுப்படுத்துகிற தொண்டர்களுடைய எழுச்சியை இதுபோன்ற நடவடிக்கையின் மூலமாக குறைத்து விடலாம் என்று எண்ணுவது, அப்பாவும் பிள்ளையும் சரிசமமாக இருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஆனால் நாங்கள் அதுக்கெல்லாம் பயப்பட மாட்டோம். புரட்சி தமிழர் எடப்பாடி அதன் படை இன்னைக்கு தமிழகத்தில் விடுவித்து ஏற்படுவதற்கு, உண்மையான விடியலை தருவதற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு புறப்பட்டு இருக்கிறது. வருகிற 2026 புதிய புரட்சி, புதிய எழுச்சியோடு இங்கே ஏழை பங்காளன் மக்களின் நம்பிக்கையை பெற்ற விவசாயிகளின் தோழன் எங்க கழக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார், புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மா அவருடைய ஆட்சியை 2026 அவர் தலைமையில் அமைப்போம். அதுதான் எங்களுடைய சூளுரை, இந்த போராட்டத்துடைய நோக்கம். நீங்க தமிழ்நாடு முழுக்க அறவழி போராட்டத்தில் ஈடுபட்டு மாணவிக்காக நீதி கேட்கறீங்க. ஒருத்தர் தன்னைத்தாலே சாக்கால அடிச்சு நீதி கேட்கிறார், அதை எப்படி பாக்குறீங்க? அவர் தன்னை வருத்தி கொண்டிருக்கிறார். அவர் தன்னை வருத்தி கொண்டு அவர் அது கூட விளக்கம் கொடுத்திருக்கிறார். தன்னை வருத்தி கொண்டு சகோதரிக்காக நான் இந்த போராட்டத்தை நான் நடத்துகிறேன் என்றார். இதில் நாம் சொல்லுவதற்கு ஒன்றும் இல்லை. ஆனால் நாங்கள் அப்படி அல்ல. இந்த நாட்டில் யார் தவறு செஞ்சாலும் சரி, ஏழை மக்களுக்கு தவறு செய்தாலும் அல்லது பாதிக்கின்ற மக்களுக்கு தவறு செய்தாலும், தவறு செய்தவனை சும்மா விட மாட்டோம். எங்க புரட்சி தலைவர் சொன்ன மாதிரி, நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால், எப்படி எங்க வீட்டு பிள்ளையில சவுக்கால் அடிக்கிற மாதிரி எங்க புரட்சி தமிழர் எடப்பாடியார் குற்றம் செய்தவர்களை சவுக்கால் அடிப்பார். அவர்தான் முதலமைச்சர். 26 இன்னைக்கு எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். மாணவிக்கு நீதி கேட்டு நடிகர் விஜய் ஆளுநரை சந்திச்சிருக்காரு, மனு கொடுத்திருக்காரு. எல்லாமே இன்னைக்கு யாராக இருந்தாலும் இன்னைக்கு உண்மையிலே பாதிக்கப்பட்ட இன்னைக்கு விஜய் கொடுத்திருக்கார். நீ உன்னை பார்க்க வேண்டும். தமிழகத்தில் எத்தனையோ ஆட்சி மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. கலைஞர் தலைமையிலும் திமுக ஆட்சியில இருந்து நாங்க 31 ஆண்டுகள் தமிழகத்திலே ஆட்சி புரிந்திருக்கிறோம். தேசிய மகளிர் ஆணையம் தன்னிச்சையாக வழக்கை எடுத்துக்கொண்டு இன்னைக்கு பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி வேண்டும், இன்னைக்கு ஆணையாளர் தவறு செய்திருக்கிறார், காவல்துறை ஆணையாளர் தவறு செய்திருக்கிறார் என்பது தெரிகிறது. எதற்கு வரைந்து கட்டி கொண்டு இவர் ஞானசேகர் மட்டும் குற்றவாளி என்று சொன்னார். எனவே சந்தேகம் ஏற்படுகிறது.
அரசாங்கத்தின் மீது எங்களுக்கு சந்தேகம் ஏற்படுகிறது. தேர்தல் ஆணையமே சுட்டிக்காட்டி 3 பேர் IAS அதிகாரிகளை கொண்டு இது விசாரணை நடத்த வேண்டும் என்று சொல்லியும் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. அது மட்டுமல்ல, உயர்நீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்றமும் இன்னைக்கு இந்த அரசாங்கத்தை கொட்டி இருக்கிறது. பல வகையில் இந்த அரசாங்கம் ஏன் விழித்துக் கொள்ளவில்லை? 20க்கும் மேற்பட்ட வழக்குகளுக்கு உட்பட்ட ஒரு குற்றவாளியை ஏன் இதுவரை நடமாட விட்டார்? இன்னும் சொல்ல, அவர் பார்த்த 3 மாணவிகள் இவரால் இது மாதிரி வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கிறார் என்பது கேள்வி செய்தி. எங்களுக்கு தெரியாது, இதெல்லாம் வருது ஊடகத்தில். அப்படிப்பட்டவரை ஏன் விட்டு வைத்தார்கள்? இன்னைக்கு தேசிய மகளிர் ஆணையமும் குற்றம் இருக்கிறது. ஏன் நீங்க வழக்கு தொடுக்கவில்லை? ஏன் அவனை பிடித்து போட வேண்டும்? தொடர் குற்றங்கள் நிகழாமல் இருந்திருக்குமே என்று சொல்கிறார்கள். அது மட்டுமல்ல, இன்னைக்கு உயர்நீதிமன்றமானது இந்த வழக்கை சூமோட்டிவாக எடுத்து 3 மகளிர் IPS அதிகாரிகளை கொண்டு விசாரிக்க வேண்டும். உயர்மட்ட DGPக்கு கீழ் தான் அவர் பணியாற்ற வேண்டும், ஆலோசனை பெற்றுக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு இவங்க நியமித்திருக்கிற அந்த காவல்துறை அதிகாரி என்பவர் ஆணையாளருக்கும் கீழே வருபவர். அவர் முழுமையாக அவர் செயல்பட ஆணையாளருடைய சொல்லுவை கேட்டுத்தான் அவர் செய்ய முடியும். எனவே அது தவறு என்று அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். 2வது, பாதிக்கப்பட்ட மாணவிக்கு இந்த அரசாங்கம் தவறு இழைத்ததன் காரணமாக 25 லட்சம் ரூபாய் கொடுக்க வேண்டும். இது அந்த இதில் ஈடுபட்டிருக்கிறவர்கள் தவறை இழைத்த FIR காப்பியை முதல் தகவல் குற்றப்பத்திரிகையை வெளியிட காரணமாக இருந்த அதிகாரிகள் இடத்திலேயோ, அது அண்ணா பல்கலைக்கழகத்தில் இயங்கிய CCTV கேமராக்கள் இயங்காமல் பழுதடைந்து போயிருக்கிறதுக்கு காரணமாக இருந்தவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து அவரிடத்தில் வாங்குவீங்களோ தெரியாது. முதல் கட்டமாக 25 லட்சம் ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று இன்னைக்கு நம்ம உயர்நீதிமன்றம் கொட்டியிருக்கு. இது மாதிரி எந்த காலத்திலும் எந்த அரசாங்கத்தையும் இப்படி எல்லாம் சொல்லல. அதே மாதிரி ஆணையாளரையும் கண்டிச்சிருக்கிறது. யாரை கேட்டு அவர் பேட்டி கொடுத்தார்? அரசாங்கத்தை அனுமதி பெற்றா? அரசாங்கம் சொன்னதா அப்படின்னு கேட்கிறார். இதை காட்டிலும் ஒரு கொடுமை பாருங்க. ஜாபர் சாதிக்கு இந்த மாதிரி திமுகவை சேர்ந்தவர் சொல்லும் பொழுது அன்னைக்கு இதே சட்டத்துறை அமைச்சர் அண்ணன் ரகுபதி அவர்கள் என்ன சொன்னாரு பாத்தீங்கன்னா, இது அரசியல் செய்யணுங்க, எங்க கட்சி இல்லைன்னாங்க. எல்லாம் ஊடகங்கள்லாம் போட்டு நீங்க தான் வெளிச்சம் போட்டு காமிச்சீங்க. அதே சட்டத்துறை அமைச்சர் என்ன செய்யறார்? தருமபுரியில் நடந்த வழக்கறிஞர் கோர்ட் வளாகத்திலே, நீதிமன்ற வளாகத்திலேயே வெட்டி சாய்க்கப்பட்டு கொலை செய்யப்படுகிறார். அதை கண்டித்த அதுக்கும் அரசியல் பண்ணாதீங்கன்னு சொல்றாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, பிரியா என்ற கால்பந்தாட்ட வீராங்கனை, அவர் தவறான சிகிச்சையின் அடிப்படையில் மரணம் அடைந்தார் என்பதை வெளிக்கொண்டு வரும் பொழுது, இது அரசியல் பண்ணாதீங்க எதிர்க்கட்சி எல்லாம் அப்படின்னு அவர் சொல்றார். என்ன கொடுமை பாருங்க. அதே மாதிரி நம்ம பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ரமணி தேவி என்ற ஆசிரியர் பாடம் நடத்துகிற வகுப்பறையிலே கொலை செய்யப்படுகிறார். இதே நிலைமை தான், அதுக்கும் அதே பதில் சொல்றார் கல்வித்துறை அமைச்சர்.